ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. இது Lenovo G480 லேப்டாப். ப்ராப்ளம் என்னென்னா, பவர் ஆன் பண்ணால் டிஸ்பிளே சம்டைம் நல்லா ஒர்க் ஆகும். மீன்ஸ் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஒர்க்கிங் தான். எல்இடி பேக் லைட் வந்து சம்டைம் நல்லா ஒர்க் ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகிடும். சம்டைம் டிஸ்பிளே ஆனே ஆகாது. ஸோ இதை செக் பண்ணதில் எல்விடிஎஸ் சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பார்ட் நம்பர்லாம் சொல்லிடுறேன். இது பார்ட் நம்பர், போர்டு பார்ட் நம்பர் LG48581 UMA 12206-1. ஸோ இதுக்கு வந்து போர்ட் வியூ ஃபைல் கிடச்சிது ஆன்லைனில். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ப்ராப்ளம் என்னென்னா, பேக் லைட் ஆன் ஆகலை அப்படின்னா எல்சிடி விடிடி சிக்னல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அது எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்சிடி விடிடி லைன்ஸை செக் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அப்போது எல்சிடி விடிடி இங்கே இருக்குது. ஸோ எல்சிடி விடிடி போர்டை கழட்டி நான் செக் பண்ணும்போது எல்சிடி விடிடி பின் நம்பர் 1 and 2 இருக்குது. ஸோ பின் நம்பர் 1 and 2 எல்சிடி விடிடி இது செக் பண்ணோம்னா, இந்த 1 and 2 பின்ஸ் எங்கன்னா போர்டோடைய பாட்டம் சைடில் போய் லிங்க் ஆகுது. பாட்டம் சைடில் பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டர் R4927 இந்த ரெசிஸ்டரில் வந்து லிங்க் ஆகுது. ஸோ அந்த ரெசிஸ்டருடைய இன்னொரு எண்டு எங்கே அப்படி லிங்க் ஆகுதுன்னா இந்த U4901 இதில் லிங்க் ஆகுது. இதில் வந்து பின் நம்பர் 1 LVDS VDD எனபிள், பின் நம்பர் 2 வந்து கிரவுண்டு, பின் நம்பர் 3 LCD VDD, 4 and 5 வந்து 3.3 வோல்ட் S0. ஸோ உங்களுக்கு ஓவர் பிரைட்னஸாக இருக்கிறதால கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ வச்சுருந்தா இப்போ பாருங்கள், இதான் பின் டீட்டெயில்ஸ். ஸோ நான் போர்டை ஃபுல்லாக கட்டிட்டு செக் பண்ணும்போது டிஸ்பிளே கிளியராக இருந்துச்சு. பட்டு போர்டை திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ப்ராப்ளம் திரும்ப வந்துச்சு. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இதில் மதர் போர்டோட ஒரு டாட்டர் போர்டு கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து மெமரி கார்டு ரீடரும் ஹெட்ஃபோன் வித் மைக் ஜாக்கும் இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா, இந்த S0 சிக்னல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரன் பவர். இந்த ரன் பவர் சிக்னல் வந்து இந்த மெமரி கார்டுடைய ஐசிக்கு சிக்னலாக எனபிள் சிக்னலாக வருது. ஸோ இந்த ஐசி ஷார்ட்டில் இருந்ததுனால அந்த சிக்னல் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ டிஸ்டர்ப் ஆனதுனால எல்சிடி விடிடியோடைய சிக்னல் வந்து போதுமானது. இது ஷார்ட், இந்த லைன் ஷார்ட்டில் இருந்ததால் அந்த எல்சிடி விடிடிக்கான சிக்னலை வந்து எனபிள் பண்ண முடியும். எல்சிடி விடிடி சிக்னல் வந்துடுச்சு. அது வந்தும் 3.3 வோல்ட் S0 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிஸ்பிளேவுக்கு போகாததால் வந்து பேக் லைட் ஆன் ஆகலை. ஸோ என்ன, நான் அப்படி தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஷார்ட் இருந்ததுனால வந்து 303 வோல்ட்டு S0 வந்து ஒன்று கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து வோல்ட் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கலாம். அதனால் வந்து பேக் லைட் ஆன் ஆகாமல் போயிருக்கோம். ஸோ போர்டை நான் கழட்டி தனியாக செக் பண்ணும்போது எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இங்கே நான் சொன்ன மாதிரி என்னென்ன வோல்ட் இருக்கணுமோ அது எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு இந்த U490. அதில் பார்த்திங்கன்னா பின் நம்பர் 1ல் வந்து LVDS VDDயும் எனபிள் வோல்ட்டு 3.3 வோல்ட் இருந்துச்சு. கிரவுண்டு ஓகே, LCD VDD எல்லாமே ஓகே, கரெக்டாக தான் இருந்தது. பட் போர்டு அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ஷார்ட். இந்த ஐசியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு.
இப்போ அந்த டாட்டர் போர்டு கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தான் ஒர்க் ஆகுது. நான் உங்களுக்கு டெஸ்டிங் காட்டுறேன். ஸோ பொதுவாக நமக்கு வந்து பேக்லைட் ஆன் ஆகணும்னா இந்த மாதிரி ஐசி தான், இந்த 5 leg ஐசி தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த ஷார்ட் வந்து கொஞ்சம் எனக்கு என்னவோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பிகாஸ் இது டாட்டர் போர்டில் இல்லாமல் மதர் போர்ட்லேயே ஒரு பார்ட்டாக இருந்திருந்தால் இது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, இந்த போர்டோடைய டாப் வியூவில் இந்த டாட்டர் போர்டு கனெக்டர் அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, CDRCN1 அந்த டாட்டர் போர்டு கார்டு ரீடரு வித்து மைக் அண்டு ஆடியோ ஜாக். ஸோ இந்த S0 3.3 வோல்ட் S0 சிக்னல் இது எங்கெல்லாம் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 134 பிளேஸுக்கு இந்த வோல்டேஜ் போகுது. டோட்டலாக 3.3 வோல்ட் S0 134 பிளேஸுக்கு போகுது, இன்க்ளூடிங் இந்த கார்டு ரீடரோட சேர்த்து. ஸோ இது ஆன் போர்டில் கனெக்ட் ஆகியிருந்தாக்கா நம்ம இந்த ஷார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இது டாட்டர் போர்டாக ஒரு அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருந்ததால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சிமாட்டிக்கோடைய பியூட்டி இது தான். உண்மையிலே இது எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிகாஸ் இது ஒரு 3.3 வோல்ட் S0 எங்கெல்லாம் போகுது அப்படின்றத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியுது. 134 பிளேஸ்க்கு போகுது. இதில் வந்து லிங்க் ஹோல் அந்த எல்லாமே எந்தெந்த ஐசிக்கு எந்தெந்த ரெசிஸ்டருக்கு போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் A to Z இருக்குது. உண்மையிலே சிமாட்டிக்கை விட போர்ட் வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். பவர் ப்ளக் பண்ணியாச்சு. சிமாஸ் பேட்ரி இல்லை, ஸோ அதனால் ஆட்டோ ஆன் ஆகிடுது. அது டிசைன் அப்படி தான். ஸோ சிமாஸ் பேட்ரி இல்லாத டைமில் பவர் கொடுத்தவொடனே போர்டு வந்து அப் ஆகிடும். ஸோ டிஸ்பிளே பக்காவாக ஒர்க் ஆகுது. பேக் லைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குது. நான் இது ஏற்கனவே ஒரு 4-5 டைம்ஸ் செக் பண்ணிட்டேன். ஸோ ப்ராப்ளம் இருந்ததுன்னாவும் இந்த கார்டு ரீடருடைய ஐசியில், இந்த ஐசியில் தெரியுங்களா? கரெக்டாக தெரியல. ஓகே ஓவர். தேங்க்யூ.